சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இருக்க அந்த குழந்தைங்க எதுக்காக வீட்டுக்கு தெரியாம பல விஷயங்கள் பண்றாங்க? ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணமா கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு தப்ப பண்றீங்க, இல்ல ஒரு தப்பு பண்ற மாரி அவங்களுக்கு தெரியுதுன்னா, அப்பா அம்மா மானத்த காப்பாத்திரு, அப்பா அம்மாவ அசிங்கப்படுத்திறாத, இப்படி சொல்லி வளர்க்குறாங்க. ஒரே ஒரு வாட்டி நீங்க ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, அது அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. நாங்க உங்கள காப்பாத்துறோம். நாங்க உங்களுக்காக இருக்கிறோம். அப்படின்ற அந்த வார்த்தைய சொல்ல மாட்றாங்க. அந்த வார்த்தைய சொல்லாம இருக்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது தான் இந்த படத்துல டைரக்டர் ஜீவா சார் ரொம்ப அழகா காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, எனக்கு பர்சனலா செகண்ட் ஹாஃப் பயங்கர மனசு கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் இவ்வளவு ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு நாள் சரக்கடிக்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள் ஓவராலா தலைகீழா திருப்பி போட்டு எடுத்து 2 மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவத்தை அவங்க கேள்விப்படுறாங்க. இது என்னடா, இதுல இருந்து எப்படி மீண்டு வெளியில வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு டாக்டர்கள்ல பாக்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மீண்டும் அவங்களுக்கு சிக்கலா லாக்டவுன் வந்தது. ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அப்பா அம்மா அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு பொண்ணுடைய நிலைமை லாக்டவுன் மூலியமா இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும், இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு சிக்கல அவங்க மாட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காரு. உடைச்சிட்டாருங்க மனசை புஷ்கா. ரொம்ப பாவமாக இருந்தது. அதையும் படத்தோட ஓப்பனிங்லேயே பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருக்கேன். நான் ஒரு செகண்ட் அந்த சம்பவம் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கும்ல, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவது சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிப்போம். அப்படிப்பட்ட சம்பவம் வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அந்த அளவுக்கு பயங்கர ட்ராஜடிக்கான ஒரு லைஃப்பை ஒரு பொண்ணு வாழ்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதை மட்டும் யோசிச்சு அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு ட்ராமாவை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டே வராங்கன்றத பயங்கர நேர்த்தியா ஒருத்தருடைய வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்னு அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு விளாக் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜீவா அவர்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த பொண்ணுடைய வலியும் வேதனையும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரச்சனையும் கடந்து வரா அப்படின்றதையும், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாம வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தராரு தெரியுங்களா, அதுதாங்க இந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். ஜீவா சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியா. இந்த படத்தோடைய மியூசிக் ரகுநந்தன் அவர்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் எனக்கு வந்து மெயினாக 2 சாங் பிடிச்சிருந்தது. என்னென்னா, அனுபமாவுடைய ஓப்பனிங்காக ஒரு ஹீரோ ஓப்பனிங்னு ஒரு சாங் இருக்கலாம். அப்படி இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக அனுபமா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓப்பனிங்காக ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி பயங்கரமாக குத்து டான்ஸ் ஆடுற மாதிரி வேற ஒரு சாங் இருக்குது. இந்த 2 சாங்குமே கேட்டவொடனே பிடிக்கிற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சக்திவேல். இவர் வந்து வேட்டை மன்னன் படத்தோட சினிமோட்டோகிராஃபராக. கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்ணி மீண்டும் கரெக்டான ஒரு இடம் கிடைக்காம அவருடைய வாழ்க்கை அப்படின்றது எவ்வளோ தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு சினிமோகிராஃபி பயங்கரமாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் கிட் எடுத்து அனுப்பாம பார்ப்பாங்க. அதில் அந்த கிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அனுப்பாமாவுக்கு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அண்ட் அது ஸ்டேஜிங் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜிங், ஒரு மெட்டஃபரிக்காக ஒன்று ஃப்ரேம் பண்ணுவாங்கள்ல, அதை நிறைய இடங்களை தொடர்ந்து டேரக்டரும் சரி சினிமோட்டோகிராஃபர் சக்திவேலும் சரி அதை ரெஜிஸ்டர் பண்ணி மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க. இப்படி எல்லா விதத்துலையும் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டாகவும் சரி, ஒரு மெட்டஃபரிக்காகவும் சரி, எல்லா இடங்கள்லையுமே இந்த கதையை எல்லா வடிவத்திலையும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு படமாக தான் நான் இந்த லாக்டவுன் படத்தை பார்க்குறேன். இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடனரியாக நடித்தது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அனுபமா பரமேஸ்வரன். எதுக்காக சொல்லணும்னா, படத்துடைய கடைசி ஷாட்டுங்க, அவங்க நடந்து போகிற மாதிரியான சீக்வன்ஸ், அவங்களுக்கு ஒரு வலியும் வேதனையும் நடந்திருக்கு. அந்த இடத்துல அவங்க எப்படி நடப்பாங்கன்ற ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரம். அதை விட பயங்கரம் ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நடித்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இந்த படத்தில் அவங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அனுபமா அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சமூக கருத்தை
ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்றதை நான் புரிஞ்சுப்பேன். தெலுங்குலையுமே அப்படிலாம் அவங்க வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, மிக முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு படமாக தான் நான் இந்த லாக்டவுன் படத்தை பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி சார்லி அவர்களாக இருக்கட்டும், ராம்கி சாருடைய ஒய்ஃப் ரோஷினி மேமாக இருக்கட்டும், அண்டு இந்த படத்தில் அனுப்பாமாவுடைய தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், பாட்டியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், ஓவரால் அந்த டீமே ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அவுட்புட் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. லிவிங்ஸ்டன் சார் ஒரு சின்ன போர்ஷன் வர்றாரு, அவருடைய போர்ஷனும் நல்லா இருந்தது. அண்ட் அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுக்கு கதைக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல, அது இருந்தாலும் ஓகே தான், இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான், பட் அது நீட்டாக இருந்தது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்கல. படத்தோட மைனஸ்ன்னு சொன்னால், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த சௌரி முடியை வச்சு ஒரு காமெடி போர்ஷன் ஒன்று வருது. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது நல்லா இருந்தது, ரெண்டாவது வாட்டி வரும்போது அதை தவிர்த்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு ஃபீல் தான், பட் இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அண்ட் ஓவராலாக படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் தான். நான் படமாக பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தரல, ஏதோ ஒரு பெரிய படம் பார்க்குறோன்ற ஃபீல் இருந்தது. அதுக்கு ரீசன் 2 இருக்கலாம். ஒன்று, அந்த படத்தோட டெப்த் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வலியும் வேதனை தந்திருக்கு, அதுவாக இருக்கலாம். ரெண்டாவது, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 நிமிஷம் கொஞ்சம் சொனங்கியே இருந்தது கதை, அதுவும் அந்த லேகுக்கான காரணமாக இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்டில் ரொம்ப நல்ல படம் பார்த்தோம். ரொம்ப கரெக்டான கருத்தை இந்த படம் வெளியில் சொல்லுது. அண்டு யாரோடைய வாழ்க்கையோ இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அப்படி ஒரு பாதிப்பு வேறு எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே விதைக்கிற ஒரு படமாக தான் இந்த லாக்டவுன் நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.